த்ரிஷா, விஜய் அவர்கள், ரஜினி அவர்கள், தனுஷ் அவர்கள், அப்புறம் எஸ் வி சேகர் அப்படின்ற மாதிரியான வீடுகள் எல்லாம் பாம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மிரட்டின ஒரு நபரை சென்னை ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. சைபர் செக்யூரிட்டியில இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நகருது, இந்த பாம் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அனானிமஸா மெயில் அனுப்பிச்சாரு அப்படின்ற மாதிரியான ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் பார்ட்னர் மாடிஷ் பிக்சர்ஸ், ஈவென்ட் பார்ட்னர் iMoment Liquors. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கதை. ஜூலை 22, 2026 பாத்தீங்க அப்படின்னா இந்த சரத் சுப்ரமணியம் அப்படின்றவரை சென்னை ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஓ, கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டணும், மறந்துடுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அக்டோபர் 2025 டிஜிபிக்கு வந்துட்டு ஒரு மெயில் வருது. என்ன மெயில் அப்படின்னா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் வீட்டிலலாம் வந்துட்டு பாம் வச்சுருக்கோம், வெடிச்சிடும், 3 இடங்களில் பாம் வச்சுருக்கோம். ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். அலறி போன போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான போலீஸை குவிக்கிறாங்க, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் உள்ள வருது, பாம் ஸ்குவாட் உள்ள வருது. ஃபைனலாக தான் தெரிய வருது எந்த இடத்துலையுமே பாம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏப்ரல் ஃபூல். பட் இந்த அனானிமஸ் மெயில் எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து முன்னோக்கி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதனால எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகும் இல்லையா, ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் இறக்க வேண்டியது இருக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 2023 2026 சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் யார் இதை பண்ணது அப்படின்ற ஐடியாவே எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இல்லை. சரி, எப்படி அக்யூஸ்டை ட்ரேஸ் பண்ணுறது? கண்டினியூஸாக வந்துட்டு அனானிமஸ் மெயிலேருந்து வருது. அது மட்டும் இல்லாமல் விபிஎன் கனெக்ட் பண்ணி ஐபி வந்துட்டு மாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ப்ராக்ஸி மூலமாக. அப்படி பண்ணும்போது லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஐபி அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எக்கச்சக்கமான வீடியோஸில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். பேசுகிற உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், யாருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். வெப்சைட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐபி இருக்கும், அந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும்போது எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது பெரிய லெவலில் இருக்கும். இந்த ஐபியை வச்சு மட்டுமே பப்ளிக் ஐபி வந்துட்டு உங்களுக்கு அசைன் ஆகும்போது அந்த பப்ளிக் ஐபி மூலமாக ஒரு ஆளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு யூனிக்கான ஐடி அசைன் ஆகும்போது அவர் எந்த இடத்துல இருக்காரு, எந்த டிவைஸ்க்கு அந்த ஐபி அசைனாக இருக்குது அப்படின்றத வச்சு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றத துல்லியமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த ஐபிலாம் ஒருத்தவங்க அசைன் பண்ணணும்ல, இதெல்லாம் யாரா கேட்டா யாரா நீ? அந்த டைலாக் இல்லை, இதெல்லாம் யாரு இந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஐஎஸ்பி, அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அதுவுமே நிறைய இடங்களில் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஏர்டெல், வோடாஃபோன், ஜியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதில் தான் நீங்கள் இன்டர்நெட் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. ரீசார்ஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க தான் உங்களுக்கு அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றத அசைன் பண்ணுறாங்க. ஐஎஸ்பியோட உதவியோட தான் ஒருத்தவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்றத துல்லியமாக கண்டுபிடிக்கிறாங்க. விபிஎன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அந்த டவுட் இருக்கும்ல, அப்போ விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டாலே தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா விபிஎன் மாதிரியான ப்ராக்ஸி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ நார்மலாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஐஎஸ்பி நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன டேட்டா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒட்டுமொத்த டேட்டாவையுமே அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். பட் விபிஎன் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா எதுவுமே ஐஎஸ்பி கிட்ட இருக்காது. ஆனால் அந்த விபிஎனோட ப்ரொவைடர்ஸ், அந்த விபிஎனோட ஓனர்ஸ்க்கு இந்த டேட்டா எல்லாமே இருக்கும். இதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடியே விபிஎன் யூசர்ஸோட டேட்டாவை டெலீட் பண்ணாமல் வச்சுருங்க, அந்த ரூலுக்கு அக்செப்ட் பண்ணுற விபிஎன் மட்டும் தான் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ்லாம் வந்துட்டு சில வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் பண்ணாங்க. இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விபிஎன் யூஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் அனானிமஸ் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த டேட்டாவுமே அந்த விபிஎன் ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அது மூலமாகவுமே நீங்கள் ஏதாவது குற்றங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மாட்டப்படுவீங்க. சரிடா, எப்படி இந்த சென்னை ஏர்போர்ட்டில் கைது பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஓன் மெயிலில் இருந்து தவறுதலாக ரிப்ளை பண்ணிட்டாரு. அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் ஃபேக் மெயிலில் இருந்து அனானிமஸாக தானே விபிஎன் கனெக்ட் பண்ணி இந்த பாம் த்ரெட்னிங் பண்ணுறது, இல்லை ஆக்ட்ரஸ், அதுக்கப்புறம் டிஜிபி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு மெயில் பண்ணிட்டு இருந்தார்ல. தவறுதலாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மண்டையில் உள்ள கொண்டே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஓன் மெயிலில் இருந்து ரிப்ளை கொடுத்துட்டாரு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது இவர் யார், எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இவர் பேர் வந்துட்டு சரத் சுப்ரமணியம், அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியை சேர்ந்தவர் அப்படின்றதுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவர் திருநெல்வேலியாக இருந்தாலுமே கூட யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. இனிஷியலாக சைபர் கிரைம் விங்கும் சரி, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடும் சரி, எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. ஒரு 6 மாதம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒட்டுமொத்த விஷயத்தையுமே மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியா எல்லா இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஈடுபட்டு இருக்கவர் பேர், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணி வச்சு, இவர் ஏர்போர்ட்டில் வராரு அப்படின்னா உடனே லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து வெக்கேஷன் ட்ரிப்புக்காக என்ன பண்ணுறாரு, இந்தியா வராரு. இந்தியா வந்த அடுத்த நொடி, ஏர்போர்ட் வந்து இறங்கின அடுத்த நொடி சென்னையில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண போடுறாரு. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மூலமாக கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம்
தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி விங் என்ன பண்ணுறாங்கன்னா சில இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறாங்க. அது எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அனானிமஸாகவே என்னால் இருக்க முடியுது, எவ்வளோ தூரம் இருக்க முடியுது அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபைனலாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா 2023 நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க. 2026 வரைக்குமே நிறைய பாம் த்ரெட்னிங் மெயில்ஸ், ஃபேக் மெயில்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் லீவ் விட்டுருக்காங்க. நிறைய மால்ஸ்க்கு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் அதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் பல ஏரியா வந்துட்டு முடக்கப்பட்டுச்சு, டிராஃபிக் வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்ததுக்கு இவர் ஒரு காரணம் அப்படின்றது ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரல. எங்களுக்கு கிடைச்ச எங்கள் டீம் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இன்னுமே அவர் கஸ்டடியில் இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குது, என்ன மாதிரியான சட்டங்கள் கீழே அவர் கைது செய்யப்படுறாரு, தண்டனை வழங்கப்படுது அப்படின்ற மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சேனலில் பாருங்கள். சைபர் செக்யூரிட்டி மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சென்னை வலசராக்கம்ல நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. இப்போ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க.